அந்த 3000 ரூபாய் கொடுத்ததை பற்றி அமைச்சர் துரைமுருகன் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறப்ப 3000 ரூபா கொடுத்துருக்கோம், ஓட்டு போடுறது நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து. அதாவது அப்போனா ஓட்டுக்கு தான் நீங்கள் 3000 ரூபா கொடுக்குறீங்கன்றது உறுதி செஞ்சுருக்கீங்க ஒன்று. இன்னொன்று, போன முறை கொடுக்கலையான்னு கேட்டதுக்கு இல்லை அடுத்த முறை கொடுத்துக்கலாம், இல்லைன்னா இப்போ கொடுத்தா மறந்துடுவாங்க அப்படின்னு சொன்னதும் அவர் தான். அது மட்டும் இல்லை, நான் காலையிலேருந்து நிகழ்வுகளை பார்த்து கொண்டு இருக்கிறேன். எம்எல்ஏ வரல, கவுன்சிலர் வரல, காத்திருங்க அப்படின்னு சொல்லி பல ரேஷன் கடைகளில் இவங்க கட்சிக்காரங்க வந்து கொடுக்கணும் என்பதற்காகவே அவர்கள் காத்திருக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சில இடங்களில் அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், 3000 அவங்களை நிற்க வச்சு கொடுக்காம டிபிடி என்ற டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் அந்த சிஸ்டம் புதுச்சேரியில் நாங்களும் கொடுத்தோம். ஆனால் அது மக்களுக்கு வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டது. வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டதுன்னா இவங்க கையிலேருந்து கொடுக்குறோம், ஓட்டு வாங்க முடியாது இல்லையா? அதனால மக்களை கஷ்டப்படுத்தி நிற்க வச்சு, லைனில் நிற்க வச்சு, காத்திருக்க வச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை இவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள். மக்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் பொங்கலுக்காக இது கொடுக்கப்பட்டதல்ல, இது தேர்தலுக்காக கொடுக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால இதை வாங்கிக்கிட்டு உண்மையிலே நீங்கள் பகிர்ந்து அளிப்பது மகிழ்ச்சி. எல்லாரும் மகிழ்ச்சியாக பொங்கலை கொண்டாட வேண்டும். ஆனால் இது ஓட்டுக்கான ரூபாயாக இருந்துவிடக்கூடாது. சிந்தித்து வாக்களியுங்கள் என்பது எனது கருத்து. ஒரு சில நியாய விலை கடைகளில் இருக்கக்கூடிய இயந்திரங்கள் இன்னுமே பிரச்சனையாக, அதே தான், நான் நிறைய பேர் காத்து இருக்காங்க. அதாவது என்னமோ 3000 கொடுத்து அவங்க காத்து தான் இருக்கணும், லைனில் நின்று தான் ஆகணும். அது மட்டும் இல்லை, எல்லா இடங்களையும் கவுன்சிலர் வரட்டும், எம்பி வரட்டும், எம்எல்ஏ வரட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க கட்சிக்காரங்களை வர வச்சு இதை கொடுத்துருக்காங்க. இது அரசாங்கத்தோட பணம், இப்படி கொடுத்தது அதுவும் கண்டனத்திற்குரியது. அதனால் எல்லாத்துலேயுமே இவங்க அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு உண்மையான எந்த திட்டமும் இல்லை, அதை கொடுத்தா எனக்கு ஓட்டு கிடைக்குமா அப்படின்ற நிலையில தான் அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது எனது கருத்து. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.